தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. நீலகிரியில் 2 நாள் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பரவலாக மழை பெய்து வருகிறது. படகு இல்லம், பைக்காரா நீர்வீழ்ச்சி, தொட்டபெட்டா, ஃபைன் ஃபாரஸ்ட், ஷூட்டிங் மட்டம் மூடப்பட்டு உள்ளன. சோக நிகழ்வாக ஊட்டி கூடலூர் சாலையில் 8வது மைல் பகுதியில் மரம் விழுந்து கேரளாவைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் இறந்தான். சிறுவனின் உடலுக்கு செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், தமிழக அரசு கொறடா ராமச்சந்திரன், கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு நேரில் அஞ்சலி செலுத்தி சிறுவனின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறினர். ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவித்தபடி மழை இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கின்றது. பாதிப்பு பெரிய அளவில் ஏற்படவில்லை, பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படவில்லை. இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை 2 முகாம்களில் தான் பொதுமக்கள், அதுவும் குறைவான எண்ணிக்கையில் தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. சுற்றுலா பயணிகளுக்கும் அதேபோல் உள்ளூர் பொதுமக்களுக்கும் இன்றைக்கு ஏற்கனவே நேற்றையிலிருந்து தொடர்ந்து நம்முடைய தொலைக்காட்சி மூலமாக, பத்திரிகை மூலமாக முன்னெச்சரிக்கை செய்யப்பட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு சில சம்பவங்கள், ஓரிரு சம்பவங்கள், ஒரு கேரளாவிலிருந்து வந்த நம்முடைய சுற்றுலா பயணி சார்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு சிறுவன் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவர், கேலிக்கட் மாவட்டத்தை சார்ந்தவர் ஆதிதேவன்கிற பையன். அந்த குடும்பத்தார் சென்ற நேரத்தில் ஒரு மரம் அவர் மீது விழுந்த காரணத்தினால் தலையிலே அதிக அடிபட்டு இன்றைக்கு இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த துக்கமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவரையும் இன்றைக்கு நம்முடைய உராய்வு செய்யப்பட்டு அந்த பூத உடல் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பாக. எனவே அந்த அளவில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. இருந்தாலும் இன்று இரவு கனமழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதற்கும் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நல்லபடியாக முடியும் என்று நம்புகிறேன். ஏற்கனவே இன்னைக்கு கூட எல்லா ஃபாரஸ்ட் ஏரியாஸ், எஸ்பெஷலி பைன் ஃபாரஸ்ட், ஷூட்டிங் ஸ்பாட், பைக்கரா போட்டிங், ஊட்டி போட் ஹவுஸ் போட்டிங், இது எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். அதே கண்டினியூ ஆகும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவே இப்போ நம்ம பொட்டானிக்கல் கார்டன்ஸ், ரோஸ் கார்டன் கூட நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அண்ட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, டூரிஸ்ட்க்கு நம்ம ரெட் அலர்ட்னா கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணும். அது பரவாயில்ல, மழை தானே, அப்படி போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் ரிக்வெஸ்ட் டு ஆல் த டூரிஸ்ட், ரெட் அலர்ட் அண்ட் ஒரு சில இடங்கள் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம்னா கண்டிப்பாக தெர் இஸ் சம், அதுக்கு ஒரு அனாலிசிஸ் பண்ணி தான் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ண இடங்களுக்குள்ளே போகக்கூடாது. அங்கே நம்ம செக்யூரிட்டி இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தா கூட சில பேர் உள்ளே வெஞ்சர் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லோரும் இங்கேயே இருக்கோம். பட் ஆனாலும் எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணோம், நாளைக்கு கொஞ்சம் இன்டோர்ஸ் இருந்தால் எல்லாருக்கும் சேஃப்டியாக இருக்கும். நான் ஏற்கனவே நம்ம பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் 3 பேர் கலெக்டர்ஸ் கூட நான் பேசினேன். நம்ம வாய்நாடு, மல்லப்புரம், அப்புறமா கர்நாடகாவில் நம்ம சாமராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம ஃப்ளையர் இதெல்லாம் க்ளோஸ், என்னென்ன நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஏதாவது எமர்ஜென்சி வந்தால் எந்த நம்பருக்கு கூப்பிடணும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு அங்கே இருக்கிற லோக்கல் மீடியாவில் அவங்க சர்க்குலேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். ட்ரீ ஃபால் நேற்று லாஸ்ட் நைட்டு மட்டுமே ஒரு 13 ட்ரீ ஃபால்ஸ் நேற்று ஈவினிங்லேருந்து காலையில் வரைக்கும் ஆயிடுச்சு. இன்னைக்கு எவ்வளோ ஆயிடுச்சுன்னு நமக்கு இன்னைக்கு 7 o'clock ரிப்போர்ட் வரும். நிறைய ட்ரீ ஃபால்ஸ் ஆயிடுச்சு. பட் நம்ம அப்பப்போயே அது கிளியர் பண்ணுறோம் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ். டேஞ்சரஸ் ட்ரீஸ் ஏற்கனவே 133 செக்ஷன் 133ல ஆர்டிஓ, சப் கலெக்டர்ஸ் அவங்க ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இதில் எங்கள் ரோட் சைடில் நமக்கு ஆயிரக்கணக்கில் ட்ரீஸ் இருக்கும். ஸோ எல்லாமே கட் பண்ண முடியாது. எப்போது எந்த ட்ரீக்கு இதாகும்னு கூட முன்னாடியே சொல்ல முடியாது. அதனால் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாங்கள் கொஞ்சம் பேட்ரோலிங் அதிகமாக போட சொல்லியிருக்கோம். அது ஒரு இடம் கிடையாது, உங்களுக்கு தெரியும், நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. எல்லா இடத்துல ஃபோர்ஸ் நம்ம வைக்க முடியாது. அதனால நம்ம ஹைவே பேட்ரோல் கண்டினியூஸாக பண்ண சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கூட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க வெஹிக்கல்ஸில் கூட அங்கே பேட்ரோலிங் பண்ணுவாங்க. நீங்கள் கூட தயவுசெய்து மீடியாவில் எல்லாருக்கும் நீங்கள் கூட கொஞ்சம் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் நீங்கள் கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்கள். பிகாஸ் அவங்க வெளியே ஊர்லேருந்து வருவாங்க, இங்கே காற்று எப்படி இருக்கும், ட்ரீஸு, இதோட டேஞ்சரஸ் இது நம்ம அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம நல்லா அவேர்னஸ் தான் கொடுக்கணும்.